பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசமாய் உள்ளவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை தான் செய்கிறார்ல. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்ல. பிசாசின் திட்டங்களுக்கு நாம் இணங்கி விடாமல் நம்முடைய சுய திட்டங்களையும் நாம் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய பரிபூர்ணமான திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாயில் தேவனுடைய சித்தம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்ல. ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் நீங்கள் மறுரூபமாகுங்கள் சொல்றாருல. நாமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்க நாம் விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சிறந்த திட்டங்களை நிறைவேற்றுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.